வெல்கம் டு லக்ஷ்மி அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிசி ஏஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்டூடெண்ட்டும் எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட்ஸும் எழுதலை அந்த 514 யூனிட் 1 இருக்கிற டாபிக்ஸ் எல்லாம் ஓகேங்களா என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேங்களா, இந்த வீடியோட இல்லை காமிக்கிற இந்த பிடிஎஃப் லிங்க் வந்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதிலேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இதில் டெஃபினிஷனாக பார்த்துடலாம். புரியுதுங்களா? ஏன்னா இந்த வீடியோவில் டெஃபினிஷனாக பார்ப்போம். இங்கே பார்க்கும்போது நான் வீடியோவில் இருக்கிற ஸ்க்ரோல் பண்ணி காமிச்சிடறேன் என்ன டைட்டில் இருக்குன்றதை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அந்த யூனிட் 1 இருக்கிற எல்லா டைட்டிலுமே இருக்குது. அப்போனா என்னன்றது மட்டும்தான் இந்த பிடிஎஃப்பில் நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். புரியுதுங்களா? இது மாதிரி உங்களுக்கு எல்லா யூனிட்டுக்கும் ஷோ பண்ணுவேன். அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் உங்களுக்கு நம்ம டெலிகிராம் குரூப்லேயே போட்டுறேன். டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க அந்த டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உங்களுக்கு என்ன டைட்டில் இருக்கும், சர்க்யூட் அனாலிசிஸ். அதில் ஃபஸ்ட்டு டைட்டிலாக என்ன இருக்குன்னா, கிர்ச்சாஃப் கரண்ட் லா, அதுக்கப்புறம் கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா தான் இருக்கும். கிர்ச்சாஃப் கரண்ட் லா அப்படின்னா உங்களுக்கு என்னன்னா, அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் கரண்ட் என்ட்ரு அண்ட் லீவிங் எ நோட் வந்து 0. கரெக்டு தானே? அதே மாதிரி வோல்டேஜ் லா என்ன, ஒரு க்ளோஸ்டு பிளாத்தில் இருக்கிற அந்த டோட்டல் வோல்டேஜை வந்து நம்ம 0 அப்படின்னு சொல்லுவோம். தெரியுதுங்களா? அதுதான் இங்கே போட்டிருக்கோம். அடுத்தது மெஷ் அனாலிசிஸ் அப்படின்றது என்ன டிட்டர்மைன் பண்ணுவோம் அப்படின்னா, நோடு வோல்டேஜ் டிட்டர்மைன் பண்ணுவோம். நோடு வோல்டேஜ் இன் எ சர்க்யூட் யூஸிங் என்ன லா, கேசிஎல் லா. மெஷ் அனாலிசிஸ் டிட்டர்மைன் தி மெஷ் கரண்ட் யூஸிங் கேவிஎல் லா. ஓகேங்களா? நெக்ஸ்ட் டைட்டில் நெட்வொர்க் தேரம். ஸோ நெட்வொர்க் தேரத்தில் உங்களுக்கு சூப்பர் பொசிஷன் தேரம் இருக்கும், அடுத்து வந்து தெவெனின்ஸ் தேரம் இருக்கும், அதுக்கப்புறம் நார்டன்ஸ் தேரம் இருக்கும், மில்லர்ஸ் தேரம், ரெசிப்ரோசிட்டி தேரம். ஓகேங்களா? இவ்வளவும் நம்ம சிலபஸில் இருக்குது. இந்த இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன், டெஃபினிஷன் எல்லாமே கொடுத்துருக்கேன். சூப்பர் பொசிஷன் தேரம்னா என்னன்னு இந்த பிடிஎஃப்பில் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி தெவெனின்ஸ் தேரம் அப்படின்றது என்ன ரொம்ப முக்கியம், தெவெனின்ஸும் நார்டன்ஸும் பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு எக்ஸாம்லையுமே இந்த தெவெனின்ஸு நார்டன்ஸ் எப்படி இருந்தாலும் வந்துடும். ஓகேங்களா? சம்மில் வந்துடும், அப்படி இல்லைனா ஒரு என்னது ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்து கேட்பாங்க. எப்படியா இருந்தாலும் தெவெனின்ஸ் தேரம் நார்டன்ஸ் தேரத்துலேருந்து கண்டிப்பாக கேள்விகள் வந்துடும். ஓகேங்களா? ஸோ பிடிஎஃப் லிங்க் நம்ம டெலிகிராம்குள்ளே இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் மில்லர்ஸ் தேரம், ரெசிப்ரோசிட்டி தேரம் இதெல்லாம் பார்த்துக்கணும். அடுத்த டைட்டில் வந்து சைனூசாய்டல் ஸ்டெடி ஸ்டேட் அனாலிசிஸ். ஓகேங்களா? இதில் வந்து ஃபேஸர். ஸோ ஃபேஸர்னால் என்னன்னு நான் டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அப்புறம் காம்ப்ளெக்ஸ் பவர், நெக்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தேரம். மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தேரத்துக்கு பார்த்துக்கோங்க, RL is equal to R Thevenin. RL is equal to R Thevenin. ஓகேங்களா? இந்த ஃபார்முலா கேட்பாங்க, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது டைம் அண்டு ஃப்ரீக்வன்சி டொமைன் டைட்டில் வரும். அந்த டைம் அண்ட் டொமைனில் RLC சர்க்யூட் இருக்கும், RC சர்க்யூட் இருக்கும். இந்த மாதிரி சர்க்யூட்ஸ் 3 சர்க்யூட்டுமே இருக்கும். அப்புறம் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு இருக்கும். அந்த லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஃபார்முலா மட்டும் இங்கே நான் போட்டிருக்கேன். லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் என்னவை கன்வெர்ட் பண்ணுவோம் அப்படின்னா, கன்வெர்ட் தி டைம் டொமைன் சிக்னல் இன்டு எஸ் டொமைன். நல்லா பார்த்துக்கோங்க, எஸ் டொமைன் இல்லை ஃப்ரீக்வன்சி டொமைன் அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ் டொமைன் வாங்க அப்படின்னா ஃப்ரீக்வன்சி டொமைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்த டைலேருந்து நெட்வொர்க் பேராமீட்டர் அண்டு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். இதில் வந்து 2 போர்ட் நெட்வொர்க் இருக்குது. அந்த 2 போர்ட் நெட்வொர்க்கில் பேராமீட்டர்ஸ் இசட் பேராமீட்டர், ஒய் பேராமீட்டர், ஹச், ஏபிசிடி பேராமீட்டர் இது எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? உங்கள் சிலபஸில் பேராமீட்டர் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்கணும். அப்புறம் ஸ்டார் டெல்டா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். நீங்கள் ஸ்டார் டெல்டா ஸ்டாரில் இருந்து டெல்டாவுக்கு போடுறது மட்டும் பார்க்கக்கூடாது, டெல்டாவிலேருந்து ஸ்டார் போடுறதும் பார்த்துக்கணும். ஓகேங்களா? அடுத்த டைட்டில் உங்களுக்கு 3 ஃபேஸ் சர்க்யூட். இதில் ப்ரீவியஸ் வீடியோ ஒன்று போட்டிருப்போம், அதில் வந்து டைட்டில் மட்டும் தான் போட்டிருப்போம். இதில் இருக்கிற அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒவ்வொன்றுக்கும் டெஃபினிஷன் மாதிரி இந்த பிடிஎஃப்பில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபுல்லாகவே இந்த வீடியோ ஃபுல்லாகவே இதுதான் இருக்கும். புரியுதுங்களா? இந்த பிடிஎஃப்லேயே உங்களுக்கு எல்லாமே இருக்கும். எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், ஃபோரியர் சீரியஸில் அப்படின்றது ரெப்ரசன்ட் தி பீரியாடிக் சிக்னல் சம் ஆஃப் சைன் அண்டு கொசைன். அப்புறமேட்டு ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம், அது வந்து டைம் டொமைனை ஃப்ரீக்வன்சி டொமைனாக மாறுது. அதே மாதிரி லேப்லாஸுக்கு ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது மாதிரி எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கேன். ஃபுல் டைட்டிலுமே இதில் உங்களுக்கு கவர் ஆகிருக்கும் இந்த பிடிஎஃப்பில். இது சாம்பிளுக்காக தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.